ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்ரேஷன் ஆன் லிஸ்ட். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இந்த டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும், உங்களுக்கு நான் சொல்ல போகிற டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குற வீடியோவில் மென்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். ரைட்? ஆப்ரேஷன்ஸ் ஆன் அ லிஸ்ட். இங்கே நமக்கு 6 டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. கன்கார்டினேஷன், ரெப்பிட்டேஷன், மெம்பர்ஷிப், ஸ்லைசிங், இண்டெக்ஸிங் அண்ட் கம்பேரிசன் லிஸ்ட். ரைட்? கன்கார்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு போகிற ஆப்ரேட்டர் நேம் என்ன அப்படின்னா ப்ளஸ். ரைட்? ஸோ இந்த இடத்துல 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக, ரொம்ப கண்டிப்பான்னு கூட சொல்லலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆப்ரேஷன்ஸ் தான். ரைட்? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. கன்கார்டினேஷன் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ரைட்? 1, 2 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. L1 இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். A, Bன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. கன்கார்டினேஷன் அப்படின்னாலே 2 லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே ஜாயின் அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒட்டி வைக்க போகிறோம். அவ்வளோதான் மீனிங். அப்போது L1 L + L1 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்கார்டினேஷன் ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ மிடில் கொடுத்துருக்க இந்த Lக்கும் L1க்கும் மிடில் கொடுத்துருக்க இந்த ப்ளஸ் தான் கன்கார்டினேஷனோட மீனிங். இப்போ பாருங்களேன், இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் லிஸ்ட்டுக்குள்ளே கன்கார்டினேட் ஆயிடுச்சு. ரைட்? ஸோ கன்கார்டினேஷனில் 1 மார்க் கொஷின்ஸ் வரும். இப்போ பார்க்க போகிற இந்த எரர் ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அப்போது நான் ஒரு லிஸ்ட்டு கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேல்யூஸ், ஒரு நம்பர்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு. அது கூட நான் கன்கார்டினேஷனோட சேர்த்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு இண்டிஜர்ஸை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எரர் சொல்லும். அந்த எரர் நேம் என்ன அப்படின்னா டைப் எரர். எரரோட நேமும் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. டைப் எரர் ஜென்ரேட் ஆகும். ஸோ கன்கார்டினேஷன் அப்படின்னா ஒரே டேட்டா டைப்பை மட்டும்தான் நம்மளால் என்ன கன்கார்டினேட் பண்ண முடியும். லிஸ்ட்டாக இருந்தால் 2 லிஸ்ட்டை தான் கன்கார்டினேட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்குனா 2 ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கன்கார்டினேட் பண்ண முடியும். 2 டப்பிளாக கன்கார்டினேட் பண்ண முடியும். மாற்றி நம்மளால் கன்கார்டினேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைப் எரர் அப்படின்னு சொல்லி தான் ஜென்ரேட் ஆகும். செகண்ட் ஒன், ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷனோட சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான். ரெப்பிட்டேஷன் அப்படின்றப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். Lன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நம்பர் ஆஃப் டைம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாருக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் அந்த லிஸ்ட்டு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட் ஆகி வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் ஆகும். அப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துட்டு லிஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா எஸ், எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்? அப்போது ஸ்டாருக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நம்ம நம்பர்ஸ் தான் மென்ஷன் பண்ணணுமே தவிர லிஸ்ட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது. ரெப்பிட்டேஷனோட மீனிங் இது தான். அப்போது ஸ்டாருக்கு ஆஃப்டர் நம்பர் மென்ஷன் பண்ணலாம், நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டார் கொடுக்கலாம். ரைட்? ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. இட் இஸ் L, not 1. ரைட்? அதை நான் கிளியராக சொல்லிக்கிறேன். இட் இஸ் அ ஸ்மால் L. ரைட்? ஸோ இங்கே என்ன எரர் ஜென்ரேட் ஆகும்? இப்போ சப்போஸ் நான் L கொடுத்துட்டு இங்கே நான் ரெப்பிட்டேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றக்காக கொடுத்தேன் அப்படின்னா இங்கேயும் எனக்கு எரர் ஜென்ரேட் ஆகும். அந்த எரர் நேமும் டைப் எரர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே. 1, 20, 34, 65 நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது எலமெண்ட். நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் கொடுத்துட்டு இன்னும் சொல்லி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரோட கீவேர்ட்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்மளோட வேரியபிள்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் L1 சொல்லி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 20 அப்படின்ற எலமெண்ட் என்னோடய லிஸ்ட் L1ல இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸுன்னு சொல்லி சொல்லும். நீங்கள் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, பேப்பரில் எழுதிக்கோங்க. இதோட ரிட்டர்ன் டைப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. 20ன்ற எலமெண்ட் L1 அப்படின்ற வேரியபிளில் இருக்கனால ட்ரூ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ 10 in L1 அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம், ஃபால்ஸ். ரைட்?
ஸோ இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் நாட் என்ன, சேம் தான் நான் இங்கே கொடுக்குறேன், அதே வேல்யூஸ் தான். 20 நாட் இன் L1ன்னு கேட்குறோம், ரைட். ஸோ 20ன்ற எலமெண்ட் L1ன்ற லிஸ்ட்டில் இருக்குது, நாட் இன்னான்னு கேட்குறோம், நம்மளுக்கு அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது, ரைட். இப்போ நம்ம இங்கே நாட் இன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும்? எஸ், ட்ரூ. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் 5 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, ரைட். ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்லைசிங்கோட சின்டாக்ஸ் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 பேராமீட்டரும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? எஸ், தட் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப் யூஸ் பண்ணோம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா? எஸ், அங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது கமா யூஸ் பண்ணோம், இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது கோலன் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு டிஃப்ரென்ஷியேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா? எஸ், அங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது பேரண்ட் யூஸ் பண்ணோம், இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே பேராமீட்டர் தான். ஸ்லைசிங்க்கு ஸ்கொயர் ப்ராக்கெட், கோலன், அங்கே பேரந்தஸ், கமா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட். இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய லிஸ்ட்டு நேம் L3, ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. 10, 20, 34, 87, 67, 90. இது என்னோட லிஸ்ட்டு, ரைட். இப்போது நம்ம பார்த்த ஒரு கான்செப்டை மறுபடியும் ரீகால் பண்ணணும். ஆக்சஸிங் அப்படின்னாலே இண்டெக்ஸிங் சொல்லி நம்ம பார்த்தோமா? அந்த இண்டெக்ஸிங் கான்செப்டில் பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸை பற்றி பார்த்தோமா? ஸோ பேப்பரில் எடுத்துக்கோங்க. பேப்பரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க, நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து போட்டுக்கோங்க, ரைட். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும், ரைட். L3 அப்படின்னு சொல்லி வேரியபிளை கொடுத்துட்டு நம்ம அங்கே எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இண்டெக்ஸிங்கும் இங்கே நம்ம நியர்பையே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸிங் கான்செப்டும் ஸ்லைசிங் கான்செப்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இண்டெக்ஸிங்கில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம இண்டெக்ஸோட பொசிஷன் சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் பாஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸிங் பொசிஷன் மட்டும்தான் பாஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங் கான்செப்டில் நம்ம 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம், ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அகெயின் நான் கிளியர் பண்ணிவிட்டேன், ரைட். அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ ஸ்லைசிங் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் ஸ்லைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு மேங்கோ ஸ்லைசிங் மாதிரி தான். ஒரு ஹோல் மேங்கோ எடுத்து ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஹோல் லிஸ்ட்டிலிருந்து நான் ஒரு போர்ஷன் ஆஃப் வேல்யூஸை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன், ரைட். அப்போ நான் கட் பண்ணும்போது நான் என்ன சொல்லணும்? ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷனை வந்து மென்ஷன் பண்ணணும். என்னோடய ஸ்டார்டிங் பொசிஷன் 1 கோலன் கொடுத்துட்டேன், என்னோட எண்டிங் பொசிஷன் 5, ரைட். இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இதை மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்றப்போ இது 0th இண்டெக்ஸ், ரைட். 0th பாசிட்டிவ் இண்டெக்ஸ், இண்டெக்ஸிங் போடுவோம். 0, 1, 2, 3, 4, 5, ரைட், போட்டாச்சு. அப்போ நம்ம 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, ரைட். ஸோ இதுதான் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்த வேல்யூஸ். ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே -1 தான். அப்போ ஸ்டாப் வேல்யூ -1 அப்படின்றப்போ 5 வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது, 4 வரைக்கும் தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ கொடுத்துருக்க இந்த L3 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளேருந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்த வேல்யூஸ் 1லேருந்து 5க்குள்ளே ஸ்லைஸ் பண்ண வேல்யூஸ் இது தான். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம ஸ்லைஸ் பண்ண வேல்யூஸ். அப்போ ஸ்டார்ட் பண்ண வேல்யூஸை வித் த ஹெல்ப் ஆஃப் பாசிட்டிவ் இண்டெக்ஸை வச்சு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேப்பரில் எழுதுனதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் அண்டர்லைன் கூட கீழேருந்து பண்ணிவிட்டு வாங்க. 5 வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டாப் வேல்யூ எப்போயுமே -1 அப்படின்றனால 5லேருந்து ஒரு எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்லைசிங்கோட மீனிங். ஸோ நான் இங்கே ஸ்டார்ட்டு, ஸ்டாப் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது 5 மார்க் கொஷின்ஸ், கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், ரைட். நான் இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் எண்ட் பண்ணணும். 0 அப்படின்றப்போ நம்மளுக்கு இனிஷியல் பொசிஷன் 0th பொசிஷன்லேருந்து தான் பாஸ் ஆகும். 0, 1, 2, 3, 4. ஸ்டாப் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் -1 அப் டு 3. அப்போது நம்மளுக்கு இதுதான் ரிசல்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், ரைட். ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். சப்போஸ் நான் ஸ்டார்டிங் பொசிஷனை நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா
ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ நான் ஸ்டார்டிங் ஜீரோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, பட் நான் கோலன் கொடுத்துட்டேன். ஏன் கோலன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்க்கு நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு ஸ்டாப்போட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இனிஷியலாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 0 1 2 3 ஸ்டாப் இஸ் ஆல்வேஸ் -1ன்றனால நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸ்டாப் மென்ஷன் பண்ணலாம், ஜீரோன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நான் ஸ்டார்டிங் பொசிஷனை கொடுத்துட்டேன், எண்டிங்கை வந்து நான் மென்ஷன் பண்ணலை. அப்போ எண்டு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் அது ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். எண்டு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அப்போது ஸ்டார்டிங் 2லேருந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது 0th வேல்யூ, இது 1. அப்போ நம்ம 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 3 4 5 இது எண்டு மென்ஷன் பண்ணாததுனால நம்மளுக்கு ஃபுல் வேல்யூஸும் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ரைட்? ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் பேப்பரில் கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் புரியும். சப்போஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், நான் ஸ்டார்டிங்கும் மென்ஷன் பண்ணலை, எண்டிங்கும் மென்ஷன் பண்ணலை, அப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? எனி கெஸ்? எஸ், ஆன்சர் இஸ் ஹோல் ஸ்ட்ரிங். ஏன்னா ஸ்டார்டிங் ஜீரோலேருந்து எடுத்துக்கிறோம், எண்டு மென்ஷன் பண்ணாதனால ஃபுல் ஸ்ட்ரிங்கும் கன்சிடர் பண்ணிவிட்டு எனக்கு எல்லா ஸ்ட்ரிங்குமே அஸ் இட் இஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ ஸ்டார்டிங் மென்ஷன் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எண்டிங் மென்ஷன் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டார்ட் அண்ட் எண்டு மென்ஷன் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள், போத்த வேல்யூஸும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் வேல்யூஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா -1ல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எண்ட் பண்ணும்போது -4ல் எண்ட் ஆகணும். ரைட்? நம்ம இங்கே ஒரு ஸ்டெப் வேல்யூஸ் கொடுக்கணும் -1. ஸோ பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது நமக்கு ஸ்டெப் வேல்யூ -1 சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். அப்போ -1ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோமா, -1 -2 -3 -4. ரைட்? அப்போ -4லேருந்து ஒரு வேல்யூஸ் பேக் சைடு வந்துக்கோங்க, -3 வரைக்கும் தான் நம்மளுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? இது ஏன் நீங்கள் ஸ்டெப் வேல்யூஸ் -1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட கர்சர் கம்ப்யூட்டரில் எப்போவுமே ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். நம்ம கர்சரை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண சொல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண சொல்கிறோம். அது யூஸ்வலாக கம்ப்யூட்டரில் பாசிபிள் இல்லை. ஸோ அதுக்காக தான் ஸ்டெப் வேல்யூ -1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண சொல்கிறோம். அப்போ பேக்வர்ட் டைரெக்ஷனில் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் வேல்யூ கண்டிப்பாக -1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் -1ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எம்டி லிஸ்ட்டு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் ப்ராசஸில் இப்போ ஸ்டெப் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். 0ல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 6ல் எண்ட் ஆகணும், :2ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரைட்? அப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 4 5 6. ரைட்? ஸோ அப் டு 5 வரைக்கும் தான். ஸ்டாப் வேல்யூ -1ன்றனால 0 1 2 3 4 5 அப் டு 5 வரைக்கும் எனக்கு எலமெண்ட் வந்து ஆக்சஸ் ஆகும். இதில் ஸ்டெப் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி தான் நம்மளுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ரைட்? அப்போது 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜம்ப் பண்ணி பிரிண்ட் பண்ணோம், ஒரு வேல்யூ விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜம்ப் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு வேல்யூஸ் இல்லாததுனால 67ஓட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடும். இதுதான் நம்மளோட ரிசல்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த ஸ்டெப்போட மீனிங். இங்கே நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பொசிஷன்லேருந்து பொசிஷன் விட்டு ஜம்ப் பண்ணி அந்த கரண்ட் வேல்யூவை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் டாபிக் இண்டெக்ஸிங் ஆப்ரேட்டர். நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், L4 லிஸ்ட்டோட நேமு. ஸோ L4ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணிவிட்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பாசிட்டிவ் இண்டெக்ஸ் இல்லை நெகட்டிவ் இண்டெக்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 0 1 2. அப்போது செகண்ட் பொசிஷனில் இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா அது 3. ரைட்? அப்போ இங்கே நம்ம பாஸ் பண்ணுறது இண்டெக்ஸ் வேல்யூஸ். சப்போஸ் நான் இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணேன் அப்படின்னா 5th பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டு தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ரைட்? 5th பொசிஷன் இங்கே இல்லை அப்படின்றனால நம்மளுக்கு எரர் ஜென்ரேட் பண்ணோம். அந்த எரரோட நேம் இண்டெக்ஸ் எரர். ரைட்? சப்போஸ் நான் இங்கே 4 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன்,
ரைட். 4th பொசிஷனில் எனக்கு A அப்படின்னு சொல்கிற எலமெண்ட் இருக்குது. ஆக்சஸிங் த எலமெண்ட்லேயும் இண்டெக்ஸ் வேல்யூஸ் வரும், ஆப்ரேட்டர்ஸ்லையும் இண்டெக்ஸிங் கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட்டு கம்பேரிங் அ லிஸ்ட். 1 மார்க் கொஷின் கேட்குறதுக்கு இதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்பேரிசன் அப்படின்னாலே கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். ரைட், 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. லிஸ்ட்டோட நேம் L1 அண்ட் L2. ரைட், 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ L1 ஈக்குவல் டு L2 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஈக்குவல் டு. சிங்கிள் ஈக்குவல் டு அப்படின்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கீழே வந்துடும். ஸோ இது கம்பேரிசன் ஆப்ரேட், டபுள் ஈக்குவல் டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 2 லிஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. L1 கிரேட்டர் தென் L2 செக் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் 1 by 1 கன்வெர்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் 10. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ் 10 ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேல்யூஸ்லேயே இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணிடும். சப்போஸ் இங்கே L1 லெஸ் தென் L2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் ஃபால்ஸ் தான், ஏன்னா 2 வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அந்த லிஸ்ட்டில் 30, 10ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு L1 லெஸ் தென் L2 சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். L1 கிரேட்டர் தென் L3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கிரேட்டர் ஆகும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ எல்லா எலமெண்ட்டும் கிரேட்டர் தெனாக இருந்தால் மட்டும்தான் அது கிரேட்டர் தென் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்யூஸ் கம்பேர் பண்ணும்போது அது ரிசல்ட்டில் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும்.